தாய்மார்களும் இன்னும் பள்ளிக்கு செல்லும் மாணவ மாணவிகளும் வந்திருக்க இளமில்லை ரெட்டிப்பட்டி பள்ளக்காடு சாமியார் வாத்தியார் சார்பாகவும் எங்கள் குரு பள்ளிப்பள்ளி வரியில் கோவிந்தமலை சுந்தரமாத்தியார் சார்பாகவும் என் முத்தான முதல் கனவரகத்தை கை தட்டுங்க ஏன் நோக்கி வந்து கோமாளி முதல்ல வந்திருக்கிறேன். கோமாளி உற்சாகமா இருக்கணும், கூத்து பாக்குறீங்க உற்சாகமா கூத்து பாக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு முறை ஜோரா கை தட்ட சொன்னேன். யாருமே கை தட்டல. இந்த ஊர்ல ஒருத்தர் விடாம கை தட்டுனா கூத்தாடுவேன். இல்ல எனக்கு கூத்து வேண்டாம், நீ குடுக்குற கூலி வேண்டாம். கூலி வேணும் சொல்லு. ஆமா கூலி வேணும். இப்ப என்ன கை தட்டுறது அவ்வளவுதானே? ஆமா. ஏமா பாருங்க எல்லாம் ஒன்னா கூடி ஜோரா கை தட்டுங்க. கூத்தாடி கோமல் நல்லா பண்ணணும்னா ஜோரா கை தட்டுங்க. எதுக்கே வந்த லக்கத்துக்கு வேணுமா? எந்திரியா, நீ சாப்பிட்டா சாப்பிடல எந்திரியா மேல கேக்கல. எந்திரியா மேல மகமாயி எந்திரியா. காது கேட்கல செவிடா செவுட்டு புண்டையில யாரையா கூட்டு கூட்டிட்டு எந்திரியா. எப்ப எந்திரிக்கோ அப்படி சொன்னா முன்னே எந்திரிக்கிறேன் நான் செவிடா. எல்லாம் ஜோரா கை தட்டிட்டாங்க. அதனால நான் பேசிட்டு இருந்தா வைத்தியக்காரி நினைப்பாங்க. அதனால ஒட்டையா 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 மத்தாலம் பத்தி குழந்தையும் மூணையும் முடிக்கிட்டு போயிடுச்சுன்னா கூத்தாடுறது. அது இருந்தாலும் பொண்ண புண்டைகளை கூத்தாடுவீங்க. அதுலயும் ஊமணி மாதிரி தான் இருப்பீங்க. ஊமணி மாதிரியா வாங்கிட்டு வாடா. வாங்கிட்டு வந்து அவியாயி பொருள் அவியாயிட்டு கொடுறான். பொருள் அவங்களுக்கு கொடுத்தா மாத்தி மாத்தி தெரியாத ஆள் கொடுத்தா எப்பறம் அடிப்பாங்க. மிஸ்டர் சின்னவாடன்
ஒற்றதுல பல விதமான பாஷைகள் இருக்குது. எப்படி? அண்ணா, நின்னுட்டு வட்டினா எனக்கு புதிங்கால் வாதம். ஓ நின்னுட்டு வட்டினா உனக்கு ஒரு புதிவாதம். ஐயா புதிங்கால் வாதம்டாது. புதிங்கால் வாதம். ஆமா, நரம்பாங்க இழுத்து பிடிச்சிக்குது. அக்கட்டி இழுத்து பிடிக்குது. ஆமாண்ணா, குமிஞ்சிட்டு வட்டினாலும் இடுப்புருண்ட வலி எடுத்துக்குதுடா. ஓ உனக்கு பூஞ்சிட்டு வட்டினா இடுப்புண்ட வலி வட்டுது. உரண்டடா. இடுப்புருண்ட. ஆமா. சரி. படுத்துக்கிட்டாலும் பத்த மாட்டேங்குது, மூக்கெல்லாம் மண்ணே இருக்கு. அட உனக்கு படுத்துக்கிட்டா மூக்கெல்லாம் மண்ணா இருக்கு. அட மூக்கலையா? ஆமா. அதனால என்ன, நான் உட்கார்ந்து தொட்டலான்னு இருக்கிறேன். உட்கார்ந்துட்டு வரலான்னு இருக்கிறேன். ஆமாண்ணா. சரி உட்கார ஐயா. உட்கார்றேன் பாரு. ஓ ஓய். கை ரெண்டு வாயில வையா. ஏத்திக்கிட்டியா? கண்ணை மூடு. கண்ணை மூடிட்டியா? அப்படி மூடுறா போய புண்ட போலாம். ஏய், ஓ கண்ணை மூட்டு ஓட்டியா? கண்ணை முழிச்சது என்ன ஓடுறா அப்புறம் பாக்குறது. கை நீட்டு. கை நீட்டியா? நடுவுல என்னையா ஓட்ட? அது ஆயா கொடுத்த ஓட்ட. ஓ யாரால அடிக்க முடியலையா? ஏன் தள்ளி வச்சு தான் அடிச்சு பாக்குறது? உலக்கு அடிச்சேன். இடிகாலமே பிடிச்சிட்டு வந்துச்சு. அதெல்லாம் அடிக்க முடியல. சரியா? அப்படியே இப்ப வாய் பக்கத்தால கொண்டு போ. கொண்டு போய்யா? ஊத்திடலாமா? ஊத்து. ஏய். வா. ஏண்டா, ஏயா? நானா குடிக்கிற விஷயத்துல பெரிய ஆளு. யோ நீயா குடிக்கிற விஷயத்துல பெரிய ஆளு. ஆமா. சரியா? ஒரு ஆளு ஒட்டத்தல குப்பிட்டு ஓடி வந்து ஒட்டுனா, ஒரு தெளிவு தண்ணி, சாராய தண்ணி, சாராய் தண்ணி, ஒரு பீரு பிராந்தி, பிராந்தி, இந்த மாதிரி ஏதாவது ஊத்துவனு பார்த்தா உட்கார சொல்லி, கைய ரெண்டையும் ஒட்ட சொல்லி, கடவாய்க்கு 2 கல்லு கொடுத்து, குடித்து என்னடா பேண்ட கட்டி கை சோறு எடுத்து வந்து வாயில வைக்கிறேன். ஓ ஒட்டறதெல்லாம் இங்க இல்லையா? ஆனா ஊம்பத்த காலம் வாயில வாங்க. ஓ ஐயா ஒட்டறதெல்லாம் இங்க இல்ல. சரி, அல்ல எங்க போகணும் தெரியுமா? எங்க போகணும்? செம்பாமலை கூத்தமலை எங்க போய் விய்ய பார்த்தா? அங்க ஏன் போற அவ்வளவு தூரம்? யா வெடிஞ்சு போய் பஸ் பாராள செலவு பண்ணிட்டு அங்காண்டா போற? யா வெடிஞ்சு பஸ் பாராள தொட்டக்காரா தாக்குது. ஆமா காட்டுக்குள்ள போய் பாரு, உனக்கு என்னென்ன ரகத்துல வேணும்? அப்படியே கலர் கலரா விதவிதமா, விதவிதமா ரவுண்ட் ரவுண்டா, ரவுண்ட் ரவுண்டா இல்ல நீளமா தோசையா, தோசையா உனக்கு என்ன ரகம் வேணுமோ அந்த ரகம் வாங்கி. அங்க போய் பார்த்தா அங்க போய் பார்த்தா பத்திரகாளி அம்மன் வரத்தால பிறந்த சரி. நாடார்குடி எஜமானிகள். ஓ நாடார் பெருங்குடி மக்கள். ஆமாயா. சரி. அங்கதான் ஓட்டது இங்க இல்லையா? ஓ யா யோ நான் ஏட்ட வெட்டி ஆமா கோட்டையும் பின்னி ஓட்டி பின்னி அங்கதான் ஊத்துறாலும் ஒற்றாலும். ஆமா இங்க நீ ஊத்துறாலும் கிடையாது, நீ ஒற்றாலும் கிடையாது. ஒட்டாலும் கிடையாது. சரி, என்ன கேட்க வர? நீ தாண்டா என்ன ஏய், ஓய் ஊருக்கு புத்தம் புதுசா இருக்கிறீங்க. ஆமா இப்படி கலர் கலரா பேண்ட் சட்டையெல்லாம் போட்டு வந்திருக்கிறீங்க. ஓட்டு வந்திருக்கிறே நீ உன் சரிங்க. ஆமா ஆமா. அண்ணா ஓய், என் பேர் என்ன தெரியுமா? என்ன பேரு? அகலத்துக்கு வெகுள பேசக்கூடிய சரி. ராயல் பப்புன்னு அப்படிம்பாங்க. ஓ ராயல் பப்பன். ஆமா சரி. சுருக்கமா சொன்னா கோமாளின்னு சொல்லுவாங்க. கோமாளி. ஆமாயா. கட்டி தின்னுட்டாங்க. பக்கி நான் இந்த காலத்தையே கட்டிட்டு ஓய், நான் இந்த காலத்தையே கட்டிட்டு தின்னேன். சரி. அதனால சுருக்கமா சொன்னா கோமாளிம்பாங்க. கோமாளி. ஆமாயா. கேட்டா? அண்ணா ஓய், நீங்களா எந்த ஊருக்காரங்க? எடப்பாடி யாருன்னு? எடப்பாடிக்காரர் இல்ல. நாங்க எடப்பாடி இல்ல, இதே ஊர்தான். அண்ணா, சேலம் மாவட்டம் சேலம் மாவட்டம் இளமலைக்கு அருகாமையில் உள்ள உள்ள வெற்றி பள்ளக்காடு. அது மட்டுமில்ல, இன்னும் எங்க சின்ன பொண்ணு சாமியார் வாத்தியார், இன்னும் எங்க ராமண்ணன் வாத்தியார், வாத்தியார் இன்னும் எங்க பள்ளிப்படத்துக்கு அருகாமையில் உள்ள அறியாமல் உள்ள இன்னும் எங்க கோவிந்த வாத்தியார், இன்னும் சுந்தர வாத்தியார், இன்னும் எங்க கலைமாமணி விருது பட்டம் பெற்ற இன்னும் குருநாத வாத்தியார், இன்னொரு வாத்தியார் வந்திருக்கிறாரா? குருநாத வாத்தியார், இவர்களெல்லாம் இணைந்து நடத்தும் ஓம் சக்தி நாடக சபா. நாடக சபா. நாங்க நைட்டு வேலைக்காரரா, பகல்ல பகல்ல தூங்குவோம், நைட்டு வேலை பகல்ல தூங்குவோம். சோத்துக்கு சோத்துக்கு வாய அங்க மாதிரி இல்ல. வெடிய 30 உழைக்கிறோம் இல்ல. ஆமா வெடிஞ்சோம்னா ஊருக்காரையும் கொடுப்பாங்களா கொடுக்க மாட்டாங்களா? என்ன ஊம்பவா? யோ ஐயா அதடா சம்பளம். அட சம்பளம் கொடுப்பாங்க. ஆமா ஆமா ஆமாண்ணா. அண்ணா எதுனாலும் புரியல.
புரியல அண்ணா ஓ நாங்களும் ஒரு நாடக காரணம். ஏடா ஆடிகார் பாத்துக்கிறேன் பெஞ்சுக்கார பாத்துக்கிறேன் நீ சொல்றியா நாடகக்காரு அது எந்த ரோட்ல வந்து அது பெட்ரோல டீசல் கேஸா ஏடா ரோட்ல போற அந்த காருக்கு நினைச்சா நீதாயா சொன்ன நாங்களும் ஒரு நட்பு குத்தார். குத்தைக்கு எவ்வளவு புளிக்கு எவ்வளவு என்ன ஆடி பேர் நடந்து போகிறா. நீதாயா சொன்ன ஏய் அதுலடா மனதில் உள்ள கவலையை போக்கும் கலை தெருக்கூத்தாடிகள். அரியா பிள்ளைச்சிக்கலையா எதுக்கு கிளவிக்கிட்டு போறேங்கிற கிளம்பிக்கிட்ட போற மாதிரியே தான் இருக்கு. ஏயா அப்படி இல்லைண்ணா மனதிலே உள்ள கவலையை போக்கும் கலை தெருக்கூத்தாடிகள். அதாவது ஏட்டிலே உள்ளதை படித்துப்படி நாட்டிலே உள்ள மக்களுக்கு எடுத்துரைப்பதே எங்களுடைய வேலை. உங்களோட வேலை ஆமாண்ணா. சரிடா ஓய் அண்ணா அது மட்டும் இல்லாம இந்த கோமாளி வேலையத்தை பாராட்டி அவங்க சொத்தில் இருந்து சொந்த பந்தங்கள் 10, 20, 50, 100, 500 என்று சொல்லி கோமாளிக்காக அன்பளித்துள்ளார். அவர் எந்த முகமாட்டு தங்கமுகமாட்டு வேறு புகழோடு வாழ வேண்டும் ராமோதயம். அது மட்டும் இல்லாம கருப்பூர் வெள்ளாளப்பட்டி சேர்ந்த ஆமா நம்ம யூடியூப் செல்வண்ணா அவர்கள் செல்வையா அவர்கள் ஆமா நம்ம நாடகத்தை எடுத்து உலகமெங்கு பரப்புவதற்காக நம்ம நாடகத்தை புகைப்படம் பிடித்து ஆமாண்ணா உலகமெங்கு பரவ வந்திருக்கிறாரு. ஆமா அவரும் எந்த முகம் தகமுக மாட்டு வேறு முகளோடு வாழ வேண்டும் ராமோ ஜெயம். அண்ணா ஏன்னா நீங்களே கூத்தாடின்னு சொல்றீங்களே ஆமா ஏன்னா ஓய் எனக்கு உங்களை தான் இவ்வளவு நேரம் தேடிட்டு வந்தேன். எதுக்கு ஏய்யோ ஓய் கூத்தாடியா இல்லாத ஊர்ல ஏச எடுத்துட்டு தேடியா கூத்தாடி இல்லாத ஊர்ல நீ இன்னும் 50 வருஷம் தேடினாலும் கிடைக்க மாட்டாங்க. ஏயா கூத்தாடி இருக்கிற ஊர்ல போய் தேடினா தான் கிடைப்பாங்க. காக்காவளி வழியா வந்துட்டு இருந்தேன். காக்காவளுக்கு வந்துச்சா யோ காக்காவளி பிள்ளையா காக்காவளி வழியா வந்துட்டு இருந்தேன். ஓ காக்காபடை வழியா ஆமா சரி இங்க நடுவுல இருப்பாங்க பெருச்சனத்துல கூத்தாடுறாங்க. சரி அங்க போய் பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிடிச்சிக்கலாம் ஆ அப்படின்னு சொல்லி நான் வந்திருக்கிறேன். கூண்டால பிடிக்கலாம்னு வந்தேன். ஆமா சரி அண்ணா ஓய் எப்படி வந்த ஓ உம்மாளுக்கு பைக்கில் வந்தியா ஜமகம் யமஹா பைக்குன்னு சொல்றான். ஆமாயா ஆமா வந்திருக்கிறேன். ஆ அண்ணா ஓய் உங்களை தேடிட்டு வந்து என்ன காரணம் தெரியுமா? என்ன காரணம் எங்க பாட்டியை வேண்டுட்டான். ஆ யோ அது இல்லையா சரி எங்க பாட்டியை செத்து போயிட்டா. உங்க பாட்டி செத்து போயிட்டாளா ஆமா. சரி அதனால பேராண்டி ஆ ஆ இன்னும் அள்ளிமுத்து பூசாரி சரி ஆரியம்மன் கோயில் பூசாரி கோமாளிக்காக 10 ரூபாய் மணித்துள்ளார். சரி அவரே அந்த தகும மாட்டு வந்து வேறு புகழோடு வாழ வேண்டும் ஒரு அபோஜை. சரி அண்ணா ஓய் எனக்கு ஒரு கூத்தாண்டுண்ணா உனக்கா இல்லையா எங்க பாட்டியாய்க்கு. பாட்டி ஆயிக்கி ஆமா சரி பாட்டியாய் கூத்தாடணும். சரி என்ன கூத்தாடுவீங்க? அண்ணா ஓ எங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஆடுவோம். எப்படி ஆதியார் வாட்ஸ்அப்ல கேளு. ஆச்சர் இருக்கிறா அப்ப நீ யாரோ அதெல்லாம் எடுக்கக்கூடாது. ஆச்சர் வர சொல்லியா ஆதியார் வாட்ஸ்அப்ல கேளு. சொல்லியா